அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரோட்டரியன் சிவச்சந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் நாடிமுத்து அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சூசேராஜ் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் இருந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிகழ வேண்டுகிறோம். உலகின் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் தலைத்திட இன்னொரு நின்று விற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டில் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிமையான காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திட்டத்தை உண்மையிலுமே சொல்லப்போனால் 1026வது நிகழ்ச்சியாக தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரோட்டரியன் குணமாளன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, மண்டலத்தின் 8 உதவி ஆளுநர் சிவச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனது செயலாளர் நாடிமுத்து அவர்களையும் பொருளாளர் சூசேராஜ் அவர்களையும் வரவேற்கின்றேன். மேலும் எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மேலும் மிக சிறப்பாக இந்த வகுப்பை நடத்தி வரும் ஆசான் நல்லசிவம் அவர்களையும், இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கலர் தெரப்பி அளிக்க உள்ள இருக்கும் ஹர்ஷத் ஃபார்மர் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்வில் நமக்கு காலச்சக்கர நிகழ்வில் கற்றுக்கொண்டு ஆசன முயற்சி பயிற்சிகள் மற்றும் எடுத்து கொண்டிருக்கும் பரமேஸ்வர் ஐயா அவர்களையும், நம்பர் கலர் தெரப்பி அளிக்க இருக்கும் அங்கேயர் கண்ணி அவர்களையும் வருக வருகன அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருகன வரவேற்று, நமது மாவட்டத்தில் 2981 இந்த நிகழ்வு 2026வது நிகழ்வாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை எண்ணி மிகவும் பெருமை கொள்கின்றேன். இன்று எங்களது கோட்டை ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமையை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சிறப்பானதொரு நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் நமக்கு இந்த காலை வேளையிலே அற்புதமான ஒரு வரவேற்புரை நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்து வரவேற்புரை நிகழ்த்திய ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ராஜசேகரன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இதுல தொடர்ச்சி பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காலச்சக்கரத்துக்கு ஒரு பெருமை, ஒரு நாளும் நமக்கு ஒரு பெருமை சேர்த்துக் கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நம்ம வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்களாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு இன்று நமக்கு ஒரு ஆசிரியராக உயர்ந்து பயிற்சிகளை எடுக்க இருக்கும் பரமேஷ் அவர்களை அன்புடன் இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவருடைய இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வாக அமைய வாழ்த்தி, நிகழ்ச்சியின் அடுத்த முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க பரமேஷ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார். இறைவேண்டுதல். இழிவு குருவின் திருநீனி காணல், இழிவு குருவின் திருநாமம் செப்பல், இழிவு குருவின்
திருவார்த்தை கேட்டல் திருவு குருவின் சிந்தித்ததானே தெளிவு குருவின் சிந்தித்ததானே. நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். கையில சின்மத்தை வச்சுங்க எல்லாம். சவுண்ட் வரணும். ஆ. சின்மய முத்திரை. சவுண்டு. ஆதி முத்திரை. சவுண்டு. அடிப்படை வணக்கம். வைகரி தொழிலர் அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை தொழிலர் அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி விருதி. தன்னை சுந்தரி வெற்றி விருதி. வணக்கம் ஐயா வெற்றி விருதி. தன்னை சுந்தரி வெற்றி விருதி. நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு. நிகழ்ச்சியில் இன்று நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளிக்க இருக்கும் பரமேஷ் ஐயா அவர்களை வாழ்த்தி இன்றைய நிகழை ஒரு சில வார்த்தைகள் கூற நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அட்மிட் பண்ணீங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா அவர்கள் 2 வருடங்களாக தொடர்ந்து பயிற்சிகளை செய்து இந்த நல்லதொரு நாளில் மிக சிறப்பாக பயிற்சிகளை அனைவருக்கும் அளித்து நல்ல ஒரு ஆசிரியராக யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பயிற்சி எடுக்க வந்திருக்கும் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறையாற்றல் எல்லா குருமார்களும் அவர்கள் நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து அவர்களும் நல்ல ஆரோக்கியமடைந்து அவர்களால் மக்களும் ஆரோக்கியமடைய உறுதுணையாக அனைவரும் இருப்போம். மீண்டும் இவ்வாறு பயிற்சிகள் நாமும் கற்றுக்கொண்டு மற்றவங்களும் கற்றுக்கொண்டு ஆசிரியர்களாக உயர்ந்து இவ்வையகம் உயர அனைவரும் பாடுபடுவோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இன்றைய ஆசிரியர் நமக்கு பரமேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். நன்றி. நம்ம கால்களை கொஞ்சம் தளர்வு செய்யலாம். கால்களை லேசா ஆட்டுங்க. ஃப்ரண்ட் பேக்கு கால்களை மடக்கி நிற்குங்க. கால்களை ரொட்டேட் பண்ணுங்க ரைட் சைடு ஒரு 3 டைம்ஸ். லெஃப்ட் சைடு ஒரு 3 டைம்ஸ். முட்டி நல்லா மடக்கணும்.
ஒரு நீண்ட சுவாசம் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிடலாம். காலை கொஞ்சம் காலை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிடுங்க. இல்லை, ரொட்டேட் 3 டைம்ஸ். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கங்க. ஸோ முட்டி கணக்கு வச்சு ஒரு 3 டைம்ஸ், ரைட் சைட் ஒரு 3 டைம்ஸ், லெஃப்ட் சைடு ஒரு 3 டைம்ஸ். நீண்ட மூச்சு எடுத்துக்கோங்க. கால்களை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இடுப்பை இப்போ ஒரு 3 டைம்ஸ் ஆகுங்க. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்டை ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைட், ரைட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் ஒரு 3 டைம்ஸ். நீண்ட மூச்சு எடுத்து வச்சுங்க. கைகளை மடக்கி ஷோல்டர்ல 3 டைம்ஸ். நீண்ட மூச்சு. கைகளை ரொட்டேட் பண்ணுங்க. கழுத்து 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. நீண்ட மூச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் செய்ய போறோம். நம்ம
ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஏழு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10, பத்து, 11, 11, 12, இரண்டு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிட்டீங்க. இப்போது நம்ம பிரெயின் யோகா செய்யறோம். ரெண்டு காலையும் கொடுத்துருக்கீங்க. ஓகே, மூட்டு வலி இருக்காங்க செய்யக்கூடாது. கீழே போடும்போது மூச்சு வைக்கணும், மேலே இறங்கிருக்கும் போது மூச்சு வேணும். நீண்ட மூச்சு. ஒரு தடாசனம். கைகளை மடக்கி மேலே வச்சுக்கோங்க. கால்களில்
இந்த மூச்சு அடுத்தது திரிகோணாசனம். கால்களை அகலமா வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை நல்லா மடக்கி கைகளை இருக்குங்க. ராஜ கம்பீராசனம். அது லெஃப்ட் சைடு. கைகளை இருக்குங்க. நீண்ட மூச்சு. அடுத்த ஆசனங்கள் செய்யுங்க. பேர் சொல்லுங்க. திரிகோணாசனம். திரிகோணாசனம். கால்களை நீட்டிட்டு கையில் நீட்டிட்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் தொடணும். மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீண்ட மூச்சு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. நீண்ட மூச்சு. அடுத்து உட்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீண்ட மூச்சு. அப்படியே கீழே அமர்ந்து போகணும். கால்களை லேசாக கலர் பண்ணுங்க.
அடுத்தது வஜ்ராசனம். கைகளை உயர்த்தி இன்னும் 10 times. 1, முயலாசனம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீண்ட மூச்சு. அப்படி படுத்துக்கும் கீழே ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீண்ட மூச்சு. அடுத்து கால்களை மடக்கிட்டு அர்த்த சக்கராசனம். முழுக்க சொல்லி மேற்பட்டணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீண்ட மூச்சு. அடுத்து பவனமுத்தாசனம். 1, 2, 3, 4, சக்கராசனம். 5, 6, 7, 8, 9, 10. நீண்ட மூச்சு. அடுத்து அப்படியே பவனமுத்தாசனம் கொடுத்துருங்க ஐயா. ஓகே. ஒரு நீண்ட மூச்சு. தேய்க்கணும். முதலையாசனம். அப்படியே ஒரு மூச்சு பயிற்சி கொடுத்துருங்கய்யா வஜ்ராசனத்துக்கு வந்து. ஓகே. 1, 2, 3,
நான்கு, ஐந்து, புஜங்காசனம். 6, 7, 8. இந்த மூச்சு பரமேஷ் சார், ஆ ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நான் உங்க பயிற்சியை கண்டினியூ பண்ணலாம். ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம் அவங்க அங்கேற்கனியம்மா வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஓகே சார். அக்னிஹோத்திரம் பண்ண போறாங்க. அது வந்து 6:11 டைம் நெருங்கிடுச்சு. அதனால ஓகே. உங்க பயிற்சி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுப்போம், கண்டினியூ பண்ணிப்போம். ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஆ ஓகே. அங்கே இருக்கனியம்மா, நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க செய்யலாமா? இன்னைக்கு வந்து கலர் நம்பர் தெரப்பில வந்து இந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கறத நமக்கு தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அக்னிஹோத்திரம் வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டு டைம் வந்து 6:11. ஆ ரெடி ரெடி. सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः प्रजापतये स्वाहा प्रजापतये इदं नमः ஐயா முடிஞ்சிருச்சுங்கய்யா. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். கொஞ்சம் வீடியோ வீடியோ கொஞ்சம் தான் தூரத்துல காட்டுங்க. க்ளோஸ்ல காட்டுனீங்கன்னா தெரியல. ஓகே ஓகே. தெரியுதுங்களா? தெரியுதுமா. லைட் வெளிச்சம் கொஞ்சம் குறைச்சீங்கன்னா நல்லா தெரியும். லைட் எடுத்துருங்க. ஆ நன்றி, சிறப்பு, சந்தோஷம். அதாவது இன்றைய வேளையில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அவங்க பயிற்சி கொடுக்க போறாங்க. அதை விட வந்து அவங்க இந்த நம்ம அர்ஷத் பரம்பரையா தொடர்ந்து கூறின அந்த அக்னிஹோத்திரமும் இவங்க ரெகுலர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த நேரம் வந்து கரெக்டா 6:11. அந்த நேரத்துல கரெக்டா அக்னிஹோத்திரம் அம்மா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம், நன்றி. தொடர்ச்சியா பரமேஷையா நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பயிற்சியை கண்டினியூ பண்ணீங்க. மீட் ஆயிடுச்சு, அட்மிட் பண்ணீங்க. ஓகே. மூச்சு பயிற்சி. இடது நாசில படிச்சுட்டு வலது நாசில 10 டைம் மூச்சு நல்லா இருக்கு. வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசில 10 டைம். நீண்ட மூச்சு.
இப்பொழுது வலது நாட்டில மீண்டும் முக்கிய விடணும். மீண்டும் முக்கிய கைகளை ஆரம்பிக்கிறதுக்கு 10 டைம். மீண்டும் முக்கிய திருமலையை முடிச்சுக்கலாமா? ஓகேங்க ஐயா. இந்த நல்லதொரு வாய்ப்பு அளித்த ரோட்டரி சொந்தங்களுக்கும் குணமோலன் சார் அவர்களுக்கும் ஆசன் நல்லசிவன் ஐயா அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமாக நன்றிகள். வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். சிறப்பானதொரு பயிற்சிகள் அனைத்தையும் நமக்கு ஆசனங்கள் உண்ட மூச்சு பயிற்சிகளையும் சிறப்பானது நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பரமேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. பயிற்சி முறைகளை கற்றுவித்த அனைத்து பயிற்சி முறைகளையும் சிறப்பாக இன்றைய நிகழ்வில் அளித்த பரமேஷ் ஐயா அவர்களை தன்னுடைய கருத்துக்களை கூற நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். பரமேஷ் ஐயா மிக சிறப்பாக ஆசனங்கள் பயிற்சி எடுத்தாங்க. ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் இடைவிட்டு நன்றாக மூச்சை கவனித்து நல்லா உள்வாங்கி பொறுமையா அழகா செஞ்சாங்க. மிக சிறப்பு. அடுத்த சக்கராசனம் ட்ரை பண்ணி நல்லா செஞ்சாங்க. இதே போன்று நாமும் அனைவரும் முயற்சி எடுத்து இந்த பயிற்சியை, இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவரை போலவே மற்றவர்களும் நன்றாக பயிற்சி எடுத்து ஆசிரியராக உயர வேண்டும் என்று அவரை இதே போன்று மீண்டும் பயிற்சியை நன்றாக கற்று நன்றாக பயிற்சி அளித்து ஆசிரியராக உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மிக சிறப்பு.
நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. நன்றி நலசிவம் ஐயா. அதாவது அனைவருக்கும் இன்னைக்கு வந்து பரமேஸ்வரி ஐயா செஞ்சது மற்றவர்களுக்கும் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமா ஒவ்வொரு நாள் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பரமேஸ்வரி ஐயா வந்து நமக்கு வந்து ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் தூண்டுகோலாகவும் அமைந்துள்ளார்கள். மற்றவர்களும் இதை பயன்படுத்தி அவர்களும் இந்த நிலையை உயர வேண்டும் என்று இந்த நேரத்திலே பரமேஸ்வரி ஐயா உட்பட்ட அனைவரையும் வாழ்த்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அதாவது இன்றைக்கு வந்து இன்னும் சிறப்பு என்னன்னாக்கா நமக்கு வந்து பயிற்சிகளை அடுத்து நமக்கு வந்து கலர் தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் பார்மர் ஐயா வந்து நமக்கு சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து புரியும் வண்ணம் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நமக்கு வந்து அந்த டயக்ராமோட அந்த கலர்ஸையும் நமக்கு சிறப்பா வழிநடத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியா வர்றதுக்கு கூட வாய்ப்பை கூட நம்மள்ட்ட ஏற்படுத்தினாங்க. நம்மளால் முடியல. அந்த வகையிலே சிறப்பான நிகழ்வை அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரமும் நமக்கு அவங்க வர்ற செஷன்ல விடைவிடாது நமக்கு அக்னிஹோத்திரத்தையும் ஞாபகப்படுத்தி அதனுடைய பயன்பாடுகளையும் சிறப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையிலே அதன் தொடர்ச்சியை பின்பற்றி அதன் ஒவ்வொரு நிகழ்வுலையும் தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி இன்றைக்கு வந்து அங்கே இருக்க நியமா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அக்னிஹோத்திரம் முதற்கொண்டு மற்றதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கலர் தெரப்பியை வந்து அவங்களும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி இந்த நிகழ்வுல வந்து நல்ல ஒரு வெற்றியும் கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கலர் தெரப்பி வந்து நல்ல ஒரு பயனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் ஈடுபடுத்தி அந்த கலர் தெரப்பியை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு சிறப்பாக பயன்பெற்று வர்றாங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் நமக்கு கலர் தெரப்பியை அளிக்க இருக்கும் அங்கே இருக்க அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. கொஞ்சம் கேமரா இது செல்லை மட்டும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கங்கம்மா. கிட்டக்க வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. போதுங்க, கரெக்டா. ஓகே, போதுங்க. அப்படியே இருக்கா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் அங்கேயர்கண்ணி. பொள்ளாச்சி பக்கம் கோப்பனூர் புதூருங்கிற ஒரு கிராமங்க. நாங்க வந்து ஒரு விவசாய குடும்பம். விவசாய இதுல நம்ம சூலூர் செஞ்சோலையில இருக்கிற இயற்கை விவசாய பயிற்சியில கலந்துக்கும் போது நான் அகிலா அம்மாவோட ஒற்றுமைய பலம் குரூப்ல ஒரு லிங்க் கிடைச்சிச்சுங்க. ஒற்றுமைய பலம் குரூப்ல இருந்து காலைச்சக்கரம் குரூப் லிங்க் கிடைச்சது. 2023 நவம்பர்ல இருந்து நான் காலைச்சக்கரம் குரூப்ல பயணிச்சிட்டு இருக்கேன். அப்ப வந்து ஜனவரியிலேயே வந்து வானகத்துல நடந்த நேரடி பயிற்சியில குடும்பத்தோட கலந்துக்கிட்டோம். அப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயாவையெல்லாம் நேரா பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காம கிடைச்ச வாய்ப்பு. அது வந்து குருபாலன் ஐயாவுக்கு தான் ஒரு நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் அடுத்து சிவசைலத்துல நடந்த நேரடி பயிற்சியிலையும் எல்லாரும் குடும்பத்தோட எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அதுவும் நல்லா இருந்துச்சு பயிற்சி. அப்புறம் இப்ப வந்து ஒரு கொஞ்சம் தோட்டத்துல வேலை காரணமா 2 மாசம் பயிற்சியில தொடர்ந்து பயணிக்க முடியல. அது ஒரு பெரிய இழப்பா இருக்குது. காலையில எதையோ இழந்த மாதிரி இருக்குது. பயிற்சியில இது பண்ண முடியாது. அப்புறம் ஹர்ஷத் பார்மர் ஐயாவோட கலர் நம்பர் தெரப்பி வந்து நம்ம அக்குபங்சர் பிரஷர் இதையெல்லாம் விட ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியும் எளிய முறையில நம்ம பயனடைஞ்சுக்கிற மாதிரியும் நல்ல உபயோகமா இருக்குதுங்க. நான் எல்லாத்துக்குமே வீட்டுல ஏதாச்சும் ஒரு தொந்தரவுன்னா ஏதோ ஒரு அவர் சொன்ன இது எல்லாமே எழுதி வச்சு அது எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம முதல்ல இருந்து நம்ம குருநாதர் ஹர்ஷத் பார்மர் ஐயாவை வணங்கி அடுத்து எதுக்கு எந்த இதுங்கிற ஒரு இது நான் சொல்றேன். நானு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீட் பேலன்ஸ் இப்ப வந்து வெயில் காலமா இருக்கிறதுனால உடம்பு சூடு பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம மணிக்கட்டோட உள்பக்கத்துல 2 பச்சை கலர் திருப்பி இந்த பக்கம் காமிங்கம்மா. காமிச்சிடுறீங்க போட்டு இல்ல காமிச்சிட்டே போ. ரைட். தெரியுதாங்கய்யா? தெரியுது. மணிக்கட்டோட உள்பக்கத்துல அந்த
உள்ளங்கையும் நம்ம இது சேர்ற இடத்துல 2 பச்சை கலர் ரிங்குங்க. இது வந்து நம்ம உடம்பு சூடு வந்து சமநிலையாகும் இது போட்டோம்னா. இது ஹீட் பேலன்ஸ் பண்றது. அடுத்தது வந்து நம்ம குதிகால் வலிக்குங்க. குதிகால் வலி அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ரைட் ரிங் ஃபிங்கர்ல ஒரு ஆரஞ்சு கலர் கோடு ஃபுல்லா இழுத்து விட்டுக்கலாம். நீங்க காமிச்சிட்டே போடுங்களா? எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுங்க. கரெக்ட். ஆரஞ்சு கலர் கோடு வந்து ஃபுல்லாவே போட்டுக்கலாங்க. குதிகால் வலிக்கானது இது. ரைட் ரிங் ஃபிங்கர்ல ஆரஞ்சு கலர் கோடு தெரியுதாங்கய்யா? தெரியுதுமா. கரெக்ட். அவங்க அடுத்தது அவங்க ஒரு இதையும் சொல்றாங்க. நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்க. இது ஏன்னா இது வந்து அவங்க வந்து பயன்படுத்தினதை வந்து நமக்கு தெளிவா இன்னைக்கு விளக்கத்தோட கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடு உள்ள இதையும் சொன்ன 2 புள்ளிகளும் சொன்னாங்க. இப்ப ரைட் சைடுல உள்ளது ஆரஞ்சு கலர்ல அவங்க சொல்லியிருக்காங்க. வலிக்கு உண்டானது. ஓகேங்கம்மா. இது வந்து நம்ம வந்து போட்டுட்டு நம்ம ஏதாவது கலர் அழிஞ்சிட்டாலும் நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாங்கய்யா. காலையில சூரிய உதயமானதுல இருந்து சூரிய மறையிற வரைக்கும் நம்ம அதை கலர் போட்டுட்டே இருக்கலாங்க. அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு லெஃப்ட் ஆள்காட்டி விரல்ல நடு ஜாயின்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரிங்கு. ஆள்காட்டி விரலோட நடு ஜாயின்ல ஆரஞ்சு கலர் ரிங்கு ரெகுலரா போட்டிருந்தோம்னா ஒரு மாசம் அந்த மாதிரி போட்டா நம்ம கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறதே நிறுத்திடலாங்க. இது வந்து நான் எங்க அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இதை போட்டு அந்த மாத்திரை சாப்பிடாத அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குதுங்க. இது நான் வந்து நேரடியா பார்த்த உண்மை. லெஃப்ட் ஆள்காட்டி விரல்ல நடு அந்த ரேகையில வந்து ஆரஞ்சு கலர் ரிங்குங்க. அடுத்தது வந்து நம்ம டிப்ரெஷன் அதிகமா இருக்கு இப்ப. அந்த டிப்ரெஷன் பிரச்சனைக்கு வந்து நம்ம மணிக்கட்டோட வெளிப்பக்கத்துல நடு சென்ட்ரு புள்ளியில இருந்து இந்த பக்கம் ஒரு பிங்க் கலர் ரவுண்டு சரியா தெரியலீங்க. பிங்க் கலர்ல வந்து நடு சென்ட்ரு புள்ளிக்கும் 2 பிங்க் கலர் ரவுண்டு போட்டோம்னா நம்ம டிப்ரெஷன் குறையும். அடுத்தது வந்து நம்ம ஞாபக சக்திக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரெகுலரா இது பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம ஆள்காட்டி விரலோட இந்த நுனியும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரலோட இந்த நுனியும் நடுவிரலோட இந்த நுனியும் நம்ம இப்படி டச் பண்ணா டச் ஆகும். அந்த இடத்துல நல்லா ஒரு ரவுண்டுங்க கிரீன் கலர், நல்லா டார்க் கிரீன் கலர் புள்ளி. இது வந்து இந்த 2 கிரீன் கலர் புள்ளியும் நம்ம ஞாபக சக்திக்கு போடுறதுங்க. ஆள்காட்டி விரலும் நடுவிரலும். அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து அதே லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவிரலும் நம்ம மோதிர விரலோட நடு இதுல கிரீன் கலர் ரவுண்டு புள்ளி. ஐயா தெரியுதாங்கய்யா புள்ளி? தெரியுதுங்கம்மா. ஐயா ரொம்ப ஸ்பீடா சொல்றேன் இல்லைங்களா? புரியுதுங்களா? இல்ல சொல்லுங்கம்மா. சொல்லிட்டு திருப்பி இன்னொரு நடையும் சொல்லலாம். சரிங்கய்யா. அப்புறம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம உள்ளங்கையோட இந்த இடம் இது வந்து வயிறு இது ஈரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து ஒரு கிரீன் கலர், அதுவும் டார்க் கிரீன் கலரு ட்ரையாங்கிள நம்ம ஷேட் பண்ணிக்கலாங்க.
இது வந்து செரிமான பிரச்சனைக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நல்ல டார்க் கிரீன் கலர்ல நல்லா ஷேட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தலை சுற்றலுக்கு வந்துங்க ரைட் ரிங் ஃபிங்கரோட கீழ் ரேகையில ஒரு ரிங்கு, மஞ்சள் கலர் ரிங்கு, ரைட் ரிங் ஃபிங்கரோட கீழ் ரேகை அதுல வந்து மஞ்சள் கலர் ரிங்கு போட்டோம்னா நம்ம வந்து தலை சுற்றல் அது வந்து சரியாகுங்க. அதே மாதிரி கால் வீக்கம், அந்த மாதிரி இதுக்கு கால் வீக்கத்துக்கு லெப்ட் ஆள்காட்டி விரலோட மேல இருந்து கீழே வரைக்கும் நல்ல டார்க் ப்ளூ கலர் ஒரு கோடுங்க. கால் வீக்கத்துக்கு வந்து இந்த லெப்ட் ஆள்காட்டி விரல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடுங்க, டார்க் ப்ளூ கலர். அடுத்தது நம்ம இது ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனா நிறைய செலவு பண்றோம். அந்த இதுக்கு நமக்கு ஈஸியா டெய்லி ரெகுலரா இது வந்து பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம போட்டு வெளியில போலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. சுண்டு விரலோட 2 ரேகை எடுத்துக்கிறோம். சுண்டு விரலோட 2 ரேகையில கீழ் ரேகையில வந்து லைட் ப்ளூ கலருங்க. லைட் ப்ளூ கலருக்கு மேல எல்லோ கலர், எல்லோ கலருக்கு மேல ஆரஞ்சு கலருங்க. 2 ஆரஞ்சு கலர் வரும். சுண்டு விரலோட நடு ரெண்டு ரேகையில கீழே வந்து லைட் ப்ளூ கலரு, லைட் ப்ளூ கலருக்கு மேல ஒரு எல்லோ கலர், எல்லோ கலருக்கு மேல ஆரஞ்சு கலர், அந்த ஆரஞ்சு கலருக்கு மேல வர்ற அந்த மேல் ரேகையில ஒரு ஆரஞ்சு கலர். இந்த 4 கலரும் நம்ம சுண்டு விரல்ல ரிங்கு போட்டுக்கிட்டோம்னா அந்த ஹார்ட்ல வர்ற ப்ராப்ளம் நம்ம எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் சரியாகாத பிரச்சனையும் கூட நமக்கு வந்து இது சரியாகும். எங்க அம்மாவோட அம்மா வந்து 93 வயசு ஆச்சுங்க. அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு மேஜர் அட்டாக் வந்துச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணும் சொன்னாங்க. இந்த இத ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து இப்ப மாத்திரையிலேயே அந்த அடைப்பெல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. அதே கலரு நம்ம முதுகு தண்டுவட பிரச்சனை, முதுகு தண்டுவடத்துல என்ன வலி இருந்தாலும் அதே கலரை அடுத்து மோதிர விரல்ல கீழே வந்து லைட் ப்ளூ கலர் ரிங்கு, அதுக்கு அடுத்தது அதுக்கு மேல அதே எல்லோ கலருங்க, அதுக்கு மேல அதே ஆரஞ்சு கலர்ல 2 ரிங்கு, கீழே லைட் ப்ளூ, அதுக்கு மேல எல்லோ, அதுக்கு மேல ஆரஞ்சு, அந்த மேல் ரேகையில வந்து ஒரு ஆரஞ்சு கலருங்க. இது வந்து சுண்டு விரல் வந்து ஹார்ட் பிரச்சனைக்குங்க. மோதிர விரல் வந்து நம்ம முதுகு தண்டோட பிரச்சனை, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து சரியாகுதுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா நான் சொல்லுங்கம்மா. புரிஞ்சுச்சாங்க ஐயா? புரிஞ்சுச்சுங்கம்மா. இப்ப அது அப்படியே திருப்பி ரிப்பீட் ஒரு நட சொல்லிடுங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து? இருந்தே சொல்லிடுவாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டிருக்கீங்களா கையில அந்த இப்ப பண்ணிருக்கிறத அப்படியே திருப்பி ஒரு நட அப்படியே சொல்லிடுங்க விளக்கமா. சரி. ஒரு நட சொல்லிட்டீங்க, இன்னொரு நட சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல புரிதல் வரும். இன்னொன்னு என்னன்னா பெரிய விஷயம், இப்ப அம்மா வந்து அனுபவத்துல நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்திட்டு சொல்றாங்க. இது வந்து அவங்க வந்து பார்மர் ஐயா சொன்ன விஷயங்களை தன்னோட அனுபவத்துல வந்து செய்யற விஷயங்களை இன்னைக்கு வந்து படம் போட்டு காட்டுறாங்க நமக்கு. அது சிறப்பா நடத்துறாங்க.
அதுல வந்து நீங்க இப்ப சொன்னத புரிஞ்சுகிட்டு, இன்னும் உங்களுக்கு புரிதல் இல்லன்னா திரும்பியும் சொல்லப் போறாங்க. நீங்க கரெக்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நன்றி. சொல்லுங்கம்மா. ஹீட் பேலன்ஸுக்கு வந்து மணிக்கட்டோட வலது கை மணிக்கட்டோட உள்பக்கத்துல 2 புள்ளி பச்சை கலர் 2 புள்ளிங்க. மணிக்கட்டோட உள்பக்கத்துல பச்சை கலர் 2 புள்ளி. நன்றி. அடுத்தது வந்து குதிகால் வலிக்கு ரைட் ரிங் ஃபிங்கரோட மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் கோடு குதிகால் வலிக்குங்க. அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு லெஃப்ட் ஆள்காட்டி விரலோட நடு ரேகையில ஒரு ரிங் ஆரஞ்சு கலர் ரிங்குங்க. அடுத்தது டிப்ரெஷனுக்கு வந்து மணிக்கட்டோட வெளிப்பக்கத்துல நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் நல்ல பிங்க் கலர் வந்து சரியா தெரியலீங்கய்யா. பிங்க் கலர்ல வந்து இந்த பக்கம் புள்ளி எப்படி முன்னாடி வந்து பச்சை கலர் புள்ளி வச்சோமோ அந்த மாதிரி பின்னாடி வந்து பிங்க் கலர் புள்ளி. இது வந்து டிப்ரெஷனுக்குங்க. அடுத்தது ஞாபக சக்திக்கு வந்து நம்ம ஆள்காட்டி விரலும் நடு விரலும் இப்படி நம்ம இப்படி வச்சோம்னா அந்த டச் ஆகுற இடத்துல 2 புள்ளி வந்து நல்லா பச்சை கலர் புள்ளி. அதுக்கு அடுத்தது நம்ம கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுக்கு நடுவிரலும் மோதிர விரலும் சென்டர்ல வந்து 2 பச்சை கலர் புள்ளிங்க இது. அடுத்தது செரிமான பிரச்சனைக்கு உள்ளங்கையோட இந்த கார்னர்ல பச்சை கலர்ல ஒரு ட்ரையாங்கிள். தலை சுற்றலுக்கு வந்து ரைட் ரிங் ஃபிங்கரோட கீழ் ரேகை ரைட் ரிங் ஃபிங்கரு கீழ் ரேகைங்க. கீழ் ரேகையில வந்து ஒரு மஞ்சள் கலர் ரிங்கு. இது வந்து தலை சுற்றல் எல்லா தலை சுற்றலுக்குமே போட்டுக்கலாங்க. திடீர்னு வெளியில போயிட்டு வந்து வெயில போயிட்டு வர்றது அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த இது ரிங் மோதிர விரலோட கீழ் ரேகையில மஞ்சள் கலர் ரிங்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த ஹார்ட் பிரச்சனைக்கு சுண்டு விரல்ல 2 சுண்டு விரலும் வேணாலும் நம்ம இது போட்டுக்கலாங்க. ஒரு சுண்டு விரல் மட்டும் போடணும் இல்ல 2 சுண்டு விரலும் போட்டுக்கலாம். சுண்டு விரலோட கீழ் ரேகையில லைட் ப்ளூ கலரு, அதுக்கு மேல எல்லோ கலருங்க, அதுக்கு மேல ஆரஞ்சு, அதுக்கு மேல ஆரஞ்சு, மேல் ரேகையில ஆரஞ்சு கீழ் ரேகையில லைட் ப்ளூ கலர் போட்டு சென்டர்ல வந்து ஒரு ஆரஞ்சு அதுக்கு கீழே ஒரு எல்லோ போட்டுக்குங்க. இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அதே கலர் அப்படியே மோதிர விரல்ல போட்டோம்னா இது வந்து முதுகு தண்டோட பிரச்சனைக்குங்க. முதுகு வலி எல்லா வலியுமே ஸ்பைன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுங்க. ஐயா முடிச்சுக்கலாமாங்க ஐயா? ஓகேங்கம்மா. நன்றி, நன்றி. அவ்வளவுதானுங்களா? முடிஞ்சிச்சுங்களா எல்லாம்? ஆமாங்க ஐயா. போதுமாங்க ஐயா? போதுங்கம்மா. இல்ல அடுத்த ஏதாவது? செஷன் எடுத்துக்கலாம். என்னங்கம்மா? சரி போதுமல்லங்கய்யா? போதும். ஏன்னா இப்போ சில பேருக்கு புரிதல் இருக்காது. நிறைய சொன்னோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். யூஸ் பண்ணி ஆமாங்க. பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அந்த பயன் வரும். அதனால சிறப்பு. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நம்ம வந்து கலர் நம்பர் தெரபியை வந்து அர்ஷத் பார்மர் ஐயா வந்து நமக்கு சிறப்பா வழி நடத்தின அந்த விஷயத்தை, அந்த செய்திகளை, அந்த வகுப்பை இன்னைக்கு சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு நல்ல அஹ், நிலையில தன்னுடைய குடும்பத்திற்கும் இப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. மற்றவர்களுக்கும் அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்கள்ட்ட கேட்டா கூட இன்னைக்கு வந்து அவங்க கையில வந்து அந்த கலர் போட்டு கூட அவங்க வந்து ரெமெடி வந்து மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னைக்கு கலர் நம்பர் தெரபி என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அக்கு பஞ்சர் கத்துக்கிறோம், அக்கு பிரஷர் கத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து கலர் தெரபிங்கிறதும் அதை விட நமக்கு வந்து ஈஸியா பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து நமக்கு எதுக்கும் அலைய வேண்டியதோ வாங்க வேண்டியதோ எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வீட்ல உள்ள அந்த ஸ்கெட்ச் பெண்ணாலோட அந்த கலர்னால நம்ம குணப்படுத்திக்கலான்ற நல்ல விஷயம். அதுல வந்து அம்மா வந்து இன்னைக்கு சொன்னதை வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய அம்மாவிற்கும் அம்மாவோட அம்மா பாட்டிக்கும் நம்ம வந்து அந்த இதை பயன்படுத்தி அதுல வெற்றி கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள உண்மையிலுமே இது நம்ம காலச்சக்கரத்துக்கு கிடைத்த பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து நிகழ்வுல வந்து பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க நீ அம்மா. தொடர்ச்சியா இதை வந்து மற்றவர்களும் முயற்சி செய்து ஃபாலோ அப் செய்தால் நன்றி. ஏன்னா வந்து அவர்களுக்கும் அவர்கள் செய்த அந்த
ஒவ்வொரு முறைகளையும் நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை போய் கொண்டு சேர்க்க வேண்டும். இன்றைய நிலையில் நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அந்த காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2, 2.5 ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க. இந்த ஒரு வாரம், ஒரு 15 நாட்கள் அவரால இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணமே அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை தேடுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த காலச்சக்கரத்தை நேசித்து, அதுல உள்ள ஒவ்வொரு முறைகளையும் பயன்படுத்தி, இன்னைக்கு அவங்க வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொண்டுள்ளார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். அங்கேற்கண்ணி அம்மா அவர்களுக்கு இந்த நிகழ்விலே உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க அம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. நாளைக்கு வந்து என்னோட பிறந்த நாளுங்க. அதுக்கு எனக்கு இன்னைக்கு கிடைச்ச கிஃப்டா நான் இதை நினைக்கிறேன். அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும், குணபாலன் ஐயாவிற்கும், காலிச்சக்கர உறுப்பினர்களுக்கும், ஹர்ஷத் ஃபார்மர் ஐயாவிற்கும் நன்றிங்க ஐயா. அப்புறம் வந்து நன்றி. ஐயா கண்ணப்பன் ஐயா வந்துங்க, எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப டஸ்ட் அலர்ஜியா இருந்துச்சுங்க. அதாவது தும்மல்ல நிக்காது, கண்ணெல்லாம் செவந்து ரொம்ப எது சாப்பிட முடியாது, வெளியில போக முடியாது, தோட்டத்துக்குள்ள போக முடியாம இருந்தாரு. நாங்க வந்து கண்ணப்பன் ஐயாவை வந்து நேர்ல சந்திச்சு இந்த மாதிரி சொன்னோம். அவர் வந்து வீட்லயே சொன்ன எளிய வைத்திய முறைகளை பின்பற்றி அவர் ஒரு மாசம் 2 மாசத்துலயே சுத்தமா சரியாயிடுச்சுங்க. ஐயா இப்ப என்ன ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட தும்மல் வராதுங்க. தோட்டத்துல இருக்கிற எந்த ஒரு இதுவுமே வந்து தோட்டத்துக்குள்ள வேலை செஞ்சாலும் இப்ப எந்த தொந்தரவும் இல்லைங்க. நான் வந்து காலை சக்கரத்துல இணைந்தவுடன் முதல்ல சந்திச்சது கண்ணப்பன் ஐயாவை. கண்ணப்பன் பூங்கொடிக்கு ரொம்ப நன்றிங்க. கண்ணப்பன் ஐயா எவ்வளவு கேஎம்சிஹெச்ல போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது, நீங்க வீட்டை சுத்தி எந்த பூச்செடியும் வீட்டுல இருக்கக்கூடாது, அந்த மகரந்த எல்லாமே இவருக்கு அலர்ஜி அப்படி சொன்னாங்க. ஆனா அதை வந்து ஒரு 48 நாள்ல கண்ணப்பன் ஐயா சொன்ன எளிய வைத்திய முறைகளை பின்பற்றி ரொம்ப நல்லா கண்கூடாக இது வந்து உண்மை. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதுங்க ஐயா. காலிச்சக்கரத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க நிறைய மன உளைச்சல்ல இருக்கும்போது எனக்கு காலிச்சக்கர குரூப்போட லிங்க் கிடைச்சது. வந்து நம்ம நேரடி போகணுங்கிற ஆசையை வந்து குணபாலன் ஐயாவால நிறைவேற்றிட்டோம். 2 பேருமே ரொம்ப நாள் வானகம் போகணும்னு ஆசைப்பட்டா ஆனா போக முடியல. நான் அன்னைக்கு திடீர்னு கிளம்பி ஒரு ஃபோன் பண்ணாரு, உடனே கிளம்பி போயிட்டோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவை பார்த்தோம், பேசணும். சரி இவரெல்லாம் இவ்வளவு பேசுவாராங்கிறது எங்களுக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது. ஹீலர் பாஸ்கர் ஐயாவை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா நல்லா பேசினாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா குணபாலன் ஐயா. நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுடைய மனநிறைவு தான் இந்த காலச்சக்கரத்தின் மனநிறைவு. உங்களுடைய அதாவது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொற்பதங்கிற மாதிரி உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் இந்த காலச்சக்கரத்துல உள்ள அனைவருக்கும் பொருந்தும். உங்களுடைய இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் பூரிப்பையும் ஏற்படுத்துது. உங்களுடைய தொடர் பயணங்கள் இந்த காலச்சக்கரத்தை கிடைக்க வேண்டும். அதுக்கு சொன்ன ஒரு விஷயம் இப்ப சொல்லியிருக்கீங்க. இது நம்மளால் கொடுக்கப்பட்டதல்ல, பிரபஞ்சத்தினால் கொடுக்கப்பட்டது. நாளைக்கு பிறந்த நாளை காணும் உங்களுக்கு பிரபஞ்சம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பிறந்த நாள் பரிசை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இந்த குழுவில் உள்ள அனைவரின் சார்பாக அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா ஏதாவது நன்றி. நான் கொடுத்த ஏதாவது தவறு இருந்தா, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நான் இது கொடுத்திருக்கேன். ஏதாவது தவறு இருந்தா மன்னிக்கவும். இல்லைங்கம்மா, அப்படி இல்லை. சிறப்பானது ஒரு நிகழ்வு தான். இதை பற்றி அதாவது உங்களுடைய இன்றைய நிகழ்வு என்பது வந்து சிறப்பான நிகழ்வு நாங்கள் போற்றினாலும் அதற்கு ஆசான் நமக்கு ஹர்ஷத் பார்மர் ஐயா இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைகள்ல இன்னைக்கு ஏன்னா அவங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஒரு மாணவராக இருந்துதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய செய்திகளை வந்து இன்னைக்கு சிறப்பா நீங்க எப்படி செய்றீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்கிற விதங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உள்ளார போய் சேர்ந்து இருக்குது, அதை எப்படி ஒரு நம்மளுடைய மாணவர் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு பூரிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது இப்ப அவங்களே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்வுகளை பற்றி கருத்துக்கள் கூற ஹர்ஷத் பார்மர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது சார். இது அம்மா வந்து ரொம்ப ரொம்ப அருமையா கலர் தெரப்பியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் சொன்னதெல்லாம் கிழிச்சு வச்சு ரொம்ப அழகா அதை பயன்படுத்தி அதை அனுபவப்படுறதுக்காக அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் வந்து நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். இந்த ஃபிங்கர்ல வந்து வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. கேக்குதா சார்? சூப்பர், ரைட். சரி.
ஸோ அந்த லெஃப்ட் ரிங் ஃபிங்கர்ல, ஸ்மால் ஃபிங்கர்ல வந்து இந்த 4 ரிங்கு இந்த ஹார்ட் பிளாக்கேஜுக்கு ரொம்ப அதாவது ஒரு ஹார்ட் பிளாக்கேஜ், ஒரு ஆர்டரி பிளாக்கேஜ் வந்து 3 லட்சம் ரூபா செலவாகுது. இப்போ 10 ஆர்டரிக்கு வந்து 30 லட்சம் ரூபா. ஸோ 30 லட்சம் ரூபா ட்ரீட்மெண்ட்டை வந்து வெறும் 15 ரூபா இல்லை 20 ரூபாயில நம்ம பண்ணியிருக்கோம். அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க. நான் ஒரு 10 பேருக்கு மேல பண்ணியிருக்கேன். அருமையான ரிசல்ட். பாக்குறதுக்கு தெரியும் என்ன இப்படி 4 கோடு போட்டா என்ன ஆக போகுதுன்னு. ஆனா அதோட ரிசல்ட் பார்த்தாதான் அதுக்கப்புறம் தெரியும், அந்த அனுபவிக்கணும். அதே மாதிரி அம்மா அவங்க வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல அந்த கிரீன் கலர் சொன்னாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சைடுல இருக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் உள்ள சொல்லியிருந்தாங்க, அதை கொஞ்சம் இன்னும் சைடுல பண்ணா இன்னும் கரெக்டா இருக்கும். ஹீட் பேலன்ஸுக்கா அதை சார்? மட்டும் கொஞ்சம். ஆமா, ஹீட் பேலன்ஸுக்கு. ம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு சொன்னாங்க, அது கொஞ்சம் மேல இருந்தது, அது சென்டர்ல இருந்தா ரொம்ப இன்னும் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. இந்த 2 விரல் அது 2 மட்டும் கொஞ்சம், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க இவ்வளவு தூரம் அதை இது பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலை சக்கர குரூப்புக்கும் ரொம்ப நன்றி. குணபாலன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாங்க சார். ரொம்ப நல்லது. நன்றி. வாழ்த்துக்கள் சார். இதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட். அதாவது உங்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படும் அளவுக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னாக்கா அதுதான் காலச்சக்கரத்தோட பெரிய ஒரு வரப்பிரசாதம். காலச்சக்கரத்துக்கு ஒரு பெருமை அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அங்கே இருக்க நீ அம்மா செய்த அனைத்து பயிற்சிகளையும் திறம்பட செய்திருக்காங்க, நல்ல பயிற்சிகளையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை முன்வைத்து இன்னைக்கு ஹர்ஷத் பார்மர் ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த நம்ம அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறதையும் அவங்க பின்பற்றி வராங்கங்கிறது இன்னும் பெரிய விஷயம். தொடர்ந்து நம்ம அந்த அக்னிஹோத்திரத்தை ஐயா சொன்ன மாதிரி அதை வாங்கி ஃபாலோ பண்ணி அந்த குறிப்பிட்ட நேரத்துல, நேத்து கூட ஐயா போட்டிருந்தாங்க எந்த நேரத்திலையும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அதாவது நல்ல நேரம்ங்கிறத வந்து நம்ம போய் பிடிச்சுக்கணும் அப்படிம்பாங்க. அது அதாவது நல்ல நேரம் என்பது அந்த ஒரு செகண்ட் கூட மாறாம அந்த நேரத்தை நம்ம கரெக்டா பிடிச்சிக்கிட்டோம்னா அது கரெக்டா நமக்கு அமையும் அப்படிங்கிறத வந்து அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. அந்த அக்னிஹோத்திரம் நிகழ்ச்சியும் காலை மாலை இருவேளையிலையும் அங்க நம்ம அங்கே இருக்க நியமனம் செய்யறத இன்னைக்கு நேரடி நிகழ்ச்சியில நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். இது எந்த நிலையிலும் நம்ம வந்து ஒரு பயிற்சியை நம்ம வந்து முழு முயற்சியோட நம்ம வந்து ஈடுபடுத்தினோம்னாக்கா கண்டிப்பா அதுல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு காலச்சக்கரத்துல வர்ற ஒருத்தரும் ஒவ்வொரு முறையில வந்து நமக்கு சிறப்பாக கொடுக்குற அந்த வழிமுறைகளே பெரிய வெற்றி தான். அதுல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பரமேஷ் ஐயா வந்து பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அங்கே இருக்க நீ அம்மா வந்து கலர் தெரப்பியை கொடுத்துருக்காங்க. இது இருவருக்கும் நமக்கு கிடைத்த பெரிய வெற்றி. சிறப்பான ஒரு நிகழ்வை இன்றைய நிலையில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிலையில் நமக்கு இந்த நிலைகளை எந்த அளவுக்கு காலச்சக்கரத்துல கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த அர்ஷத் பார்மரையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்று நம்ம வந்து ஜெனரலாகவே பேசிடலாம். ஏன்னா இப்போ கேள்வி பதில்னா எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடும். அதனால வந்து நிகழ்ச்சியை நம்ம இப்போ நிறைவு செய்யலாம். நம்ம இந்த நேரடி நிகழ்ச்சி அதுல கூட நம்ம அங்கே இருக்க நியமாலாம் நேரா வர்றாங்க. இப்போ அர்ஷத் பர்மரையா வர முடியலனாலும் அங்கே இருக்க நியமா வந்து நேரடியாக அங்க நம்ம இதுக்கு பயிற்சிக்கு வராங்க. அதனால எல்லாரும் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அவங்க சொன்ன மாதிரி ஒன்னொன்னு இப்ப இன்னைக்கு நல்ல ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரும் உள்வாங்குனீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு அந்த இந்த மாற்றத்திற்கு ஒரு பெரிய காரணமே நேரடி நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு வந்து நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதாவது கொல்லிமலைக்கு அவங்களால வர முடியல. இந்த வானகத்துல வந்து அவங்க நேரடி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அது கலந்துக்கிட்டதோட அவங்களுடைய அந்த மனநிறைவு இன்னைக்கு சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி சிவசேலத்திலையும் அவங்க குடும்பத்தினருடன் அவங்க தாய் அவங்க கணவர் மகள்கள் உள்ளிட்ட அவங்க குடும்பத்தினருடன் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து நாங்க எங்க ஃபேமிலிலேயே நாங்க சந்திச்சதில்லை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நடையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம எந்த விதத்துல நம்ம குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தாலும் அந்த நேரடி நிகழ்வு என்பது எந்த அளவுக்கு மன நிறைவை தரும் அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க அங்க இருக்க நீ அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். நம்ம வந்து எப்படின்னாக்கா ஏதோ அப்படிங்கிறத விட நம்ம வந்து அங்க போய் பார்த்தாதான் அதனுடைய உன்னதமான அந்த பூரிப்பை நாம் உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அவங்க சொன்ன அந்த விஷயங்களும் நமக்கு பொருந்தும். நன்றி, வாழ்த்துக்கள்.
சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வேணா கொஸ்டின் வேண்டாம், உங்களுடைய பதில்களை வேணா சொல்லுங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்டா நமக்கு டைம் ஆயிடும். பெருமாள் ஐயா. நீங்க சொல்லாங்க பெருமாள் ஐயா. ஐயா வணக்கங்க. வணக்கம். நமது காலச்சக்கரம் யோகா குரூப் வந்து காலையில் எழுந்திருச்சுன்னே அத்தனை பேர்த்தையும் எழுப்பி குணபாலன் சார் வந்து பாஸ்கர் ஐயா தலைமையில இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்காங்க. மிக சிறப்பு. அதுக்கு தான் காலைச்சக்கரம்னே பேர் வச்சிருக்கிறாரு.